ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த குடிசைகளில் வீட்டில் வாழ்கிற மக்களுடைய கஷ்டங்கள்லாம் அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் அவங்க போன பிறவியில் அவங்களுக்கு அதிகமான கடவுள் பணம் பொருள் உதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அவங்க பிறருக்கு கொடுக்காம அவங்க மட்டும் வாழ்ந்ததுனால இந்த பிரிவில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணத்துக்கோ உணவுக்கோ வீடு இல்லாமல் குடிசைகளில் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால் குழந்தைங்களே நீங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அப்போது எல்லாருமே பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அம்மாவும் பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்போது அம்மா பஸ்ஸில் போகும்போதே சில இது பேசுகிறாங்க. என்னது அப்படின்னா, இந்த உலகத்தில் மக்கள் 2 விதமான மகிழ்ச்சியும் துக்கத்தையும் அடைகிறாங்க. எப்படி அப்படின்னா, நம்மளுடைய பகைவன், அதாவது எனிமி இருக்காங்களே, நம்மளுடைய எதிரி, அவங்க ரொம்ப நம்மளால் வெறுக்கப்பட்டவங்க, இல்லை நம்மளுடைய பகைவன் யாரனாலும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி அடைவோமா, சரிங்களா. ஸோ அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம். புரியுதா? ஸோ இதுதான் இந்த உலகத்தில் மக்கள் அடைஞ்சிட்ருக்காங்க. துன்பமும் துயரமும் மாற்றி மாற்றி, ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருந்தால் நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம துக்கப்படுறோம். ஸோ இதுதான் மாற்றி மாற்றி நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு கதை கூட சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 நபர்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் வசித்தார்கள். இருவரும் பகைவர்கள். ஒருவன் ஒரு நாள் தன் வீட்டில் மரவேலை செய்ய மரம் வாங்க மரக்கடைக்கு சென்றான். 2 மரங்களை வாங்கினான். வீட்டுக்கு பார்த்தபோது 2 மரமும் உளுத்து போயிருப்பதைக் கண்டு மிகவும் வருந்தினான். பணம் நஷ்டமானதை நினைத்து துயரத்தில் ஆழ்ந்தான். இந்நிலையில் அவன் வெளியில் சென்றான். பிறகு சிறிது நேரம் கழித்து மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டு திரும்பி வந்தான். அவனுடைய மனைவிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என்ன ஆயிற்று, இப்படி சிரிக்கிறீர்களே என்று கேட்டாள். அதை கேட்டதும் அந்த மனிதன், என்னால் எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும்? உளுத்து போன 2 மரங்களை நான் வாங்கி வந்தேன் இல்லையா, அதனால் நமக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் ஏற்படவில்லை. நம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பெரிய நஷ்டம் அடைந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? நாம் வாங்கி வந்த அதே போன்ற 20 மரங்களை அதே கடையிலிருந்து வாங்கி வந்திருக்கிறான். எல்லாமே உளுத்து போனவை என்று சொல்லிவிட்டு மேலும் மேலும் சிரித்தான். எல்லோரும் அதை கேட்டுக்கொள் என்று சிரித்தார்கள். சிரிப்பு அடங்கியதும் அம்மா கூறினார், குழந்தைகளே, இதுதான் நம் மனநிலை. பிறர் படும் துன்பங்களை உணர்கின்ற மனப்பான்மைக்கு நமக்கு இல்லை. பிறர் துயரப்பட்டால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நாம் துயரத்தில் ஆழ்கிறோம். ஆனால் மகாத்மாக்கள் மற்றவர்களது இன்பம் துன்பம் இரண்டையும் தங்களது இன்ப துன்பமாக உணர்கிறார்கள். அதுதான் ஒரு மகாத்மாவுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அவருக்கு மற்றவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் உணர்ந்து கொள்ளும் இதயம் இருக்கிறது. மற்றவர்களது துயரம் அவருடைய துயரம், மற்றவர்களின் மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சி. ஆனால் சாதாரண மனிதன் முழுக்க முழுக்க சுயநலம் கொண்டவனாக இருக்கிறான். குழந்தைகளே, பிறரது துயர குரலை, வேதனை குரலை முதலில் கேட்டு பழகி கொள்ளுங்கள். அவர்களது துயரங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கதை மூலமாக ஒருத்தன் 2 மரம் வாங்கிட்டு வந்திருக்கான், சரிங்களா. அந்த மரம் 2மே உளுத்து போயிருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஐயோ, காசு கொடுத்து வாங்கிட்டு இப்படி உளுத்து போயிடுச்சு, வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிட்டே சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ சரி, அப்படி கஷ்டத்தில் வெளியில் போயிருக்காரு. வெளியில் போயிட்டு ரொம்ப சிரிப்பு சந்தோஷத்தில் அவங்க மனைவிக்கிட்ட சிரித்து காமிக்கிறாரு. என்ன ஆச்சு இப்போ, என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போஞ்சில் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவர் 20 மரம் வாங்கியிருக்காரு, நம்மளாட 2 வாங்கினோம், அவர் 20 வாங்கியிருக்காரு, 20மே வேஸ்ட், இப்போ நம்மளாட பரவாயில்ல, தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குஷியாக சிரிச்சிருக்காரு. அதான் அம்மா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் மக்கள் பிறருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. பிறருடைய கஷ்டத்தை நம்மளுடைய கஷ்டமாக பார்க்குறதே கிடையாது. அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்மளுக்கு சிரிக்கிறோம். இதே தான் அவர் பண்ணியிருக்காரு. அவங்க கஷ்டப்படுறாங்க 20 மரம், அப்போ அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பார்? இவராடு 2 மரம் வாங்கினக்குள்ள காசு கொஞ்சம் தான் போயிருக்கோம், அவர் வாங்கினா நிறைய போயிருக்கு. அப்போ கம்பேர் பண்ணி சிரிக்கிறாரு. நம்ம தப்பிச்சோம். அப்போ இதில் சுயநலம் அதிகமாக இருக்கு இல்லையா. பிறருடைய கஷ்டத்தை நம்ம நினச்சே பார்க்குறதில்ல.
ஸோ இதே இந்த உலகத்தில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா பிறருடைய கஷ்டத்தை நம்ம வந்து கொஞ்சம் கூட அந்த உணரவே மாற்றோம். அவங்கள பார்க்குறதா சரி எப்பா நம்மளுக்கு தொத்திக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமே சில பேர் நிறைய போவாங்க. ரோட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், இல்லை சம்திங் ஏதோ வயசானவங்க ரோடு கிராஸ் பண்ணணும், யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாமல் சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அம்மா என்ன சொல்கிறாங்க, மனிதர்களாக பிறந்தாலும் பிறருடைய கஷ்டங்களை நம்மளுடைய கஷ்டங்களாக பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே இது மகாத்மாக்கள் பண்ணுவாங்க. அம்மாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய கஷ்டம் அவங்களுடைய கஷ்டம். இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா அம்மாவும் ஹாப்பியாக இருப்பாங்க. இதை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப வருத்தமாக இருக்கோம் அப்படின்னா அம்மாவும் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா நம்மளும் அவங்களும் ஒன்று தானே. நம்ம என்ன உணர்வு கொடுக்குறோமோ அதே தான் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மகாத்மாக்களுக்கு பிரிவுங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க வேறு, இந்த தன்னுடைய ஜீவாத்மாக்கள் வேறு, நான் வேறேன்னு அவங்க பிரித்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மனிதர்கள் தான் இந்த மாதிரி பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப கஷ்டமாக தான் பேசியிருக்காங்க. வேதனை குறையல், அதாவது பிறருடைய வேதனையை வந்து நம்ம வந்து கேட்டு பழகி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க பஸ்ஸில். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பஸ்லேருந்து எல்லாருமே கீழே இறங்கி அவங்க ரூம் எடுத்திருந்தாங்க இல்லையா அந்த கன்னியாகுமரியில். ஸோ அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க, அம்மாவும் அவங்க ரூமுக்கு போயிட்டு பகலில் உணவு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க எல்லாருமே உணவு அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. உணவு கூடத்துக்கு போயிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே சேர்ந்து அம்மா கூட வந்து கடற்கரை நோக்கி நடக்கிறாங்க. சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு கடற்கரை நோக்கி எல்லாருமே நடக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த குழுவில் 85 வயதுடைய முதியவர் ஒருவர் இருந்தார். அவர் சம்ஸ்கிருத இலக்கணத்திலும் தர்க்க சாஸ்திரத்திலும் புலமை வாய்ந்தவர். அவர் விடாமல் பேசிக்கொண்டே இருந்தார். புது புது விஷயங்களை கூறி அதில் கேள்வி கேட்கும்படி ஊக்குவித்து கொண்டிருந்தார். அவர் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டார். தன்னுடைய பரந்த அறிவை எல்லோரிடமும் வெளிப்படுத்தி கொள்ள விரும்பினார். அவர் மற்ற பக்தர்களுடன் சொற்போரும் வாதமும் சில நேரங்களில் சண்டையும் கூட போட்டார். எல்லோரும் கடற்கரையை அடைந்ததும் அம்மா அவரை பண்டித மகனே என்று அழைத்தார். அந்த பண்டிதர் மற்றவர்கள் முன்னால் தன்னை பலவாறாக புகழ்ந்து அமர்க்கலப்படுத்தி கொண்டாலும் அம்மாவின் முன்னால் ஒரு 3 வயது சிறுவனைப் போல அடங்கி ஒடுங்கி மிகுந்த அன்போடும் பணிவோடும் நடந்து கொள்வார். அம்மாவிடம் அவருக்கு ஆழமான உறுதியான பக்தி இருந்தது. அவருடைய வயது அவருடைய ஆரோக்கியத்தை சிறிது கூட குறைக்கவில்லை. பல ஆண்டுகளாக அவர் ஹடயோகம் பயிற்சி செய்து வந்ததால் அவரது உடல் வலிமையோடு இருந்தது. அவர் எப்போதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அம்மாவின் அழைப்பை கேட்டதும் அவர் அம்மாவிடம் ஓடி வந்தார். அம்மா அவரை பார்த்து குறும்பாக சிரித்தார். ஏனென்றால் அம்மா இதுவரை அவர் மற்றவர்களிடம் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். பண்டிதர் அம்மா தன்னை பார்ப்பதை கண்டதும் தலை குனிந்து வணங்கினார். அம்மா தன் ஒரு கையால் அவருடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டார். மற்றொரு கையால் மிருதங்கம் கொட்டுவது போல் அவருடைய வழுக்கை தலை மீது தட்டினார். பிறகு, மகனே, உன்னுடைய நீண்ட 80 வருட காலத்தை இப்படி சமஸ்கிருத இலக்கணத்தையும் தர்க்க சாஸ்திரத்தையும் பேசி வீணாக்கி விட்டாயே. இவ்வளவு வருடம் படித்த பிறகாவது நீ உன் தலையில் இருந்த இதயத்திற்கு இறக்கி இருக்க வேண்டும். இப்போது உனக்கு வயதாகி விட்டது. இனி உன்னால் தனியாக அதை செய்ய முடியாது. அதனால்தான் அம்மா இப்போது உன்னை சரிப்படுத்துவதற்காக உன் தலை மீது மிருதகம் தட்டி ஸ்ருதி சேர்க்கிறேன் என்றார். எல்லோரும் இதை கேட்டு சிரித்தார்கள். பண்டிதர் சிரிக்கவே இல்லை. அவர் முகம் வெளுத்து விட்டது. அவர் அம்மாவிடம், அம்மா, என் அறியாமைக்கு என்னை மன்னியுங்கள் என்றார். அவர் கொஞ்சம் வருத்தத்துடன் காணப்பட்டார். அம்மாவின் இந்த உபதேசங்களும் செயலும் பண்டிதரை அவரது வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்தன. 15 நிமிட நடைக்கு பிறகு எல்லோரும் கடற்கரையை அடைந்தார்கள். அம்மா பறந்து விரிந்த கடற்பரப்பை பார்த்தபடி நின்றார். எல்லோரையும் உட்கார்ந்து தியானம் செய்யுமாறு சொன்னார். அவர்கள் தியானம் செய்ய தொடங்குவதற்கு முன் எப்படி தியானிப்பது என்பதற்கான அறிவுரைகளை கூறினார். எதிரே இருக்கும் இந்த பரந்த கடலில் நன்றாக மலர்ந்த
பெரிய தாமரை இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதன் நடுவே உங்கள் இஷ்ட தெய்வம் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அது உங்களை பார்த்து கொண்டிருப்பதாகவும் உங்களை நோக்கி புன்னகைப்பதாகவும் உங்களை அருகில் அழைத்து ஆசீர்வதிப்பதாகவும் கற்பனை செய்யுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் வடிவத்தை ஒவ்வொரு அங்கமாக கண்கள், புருவங்கள், மூக்கு, உதடுகள், கன்னங்கள், நெற்றி, தலைமுடி, அதன் மீதுள்ள கிரீடம் எல்லாவற்றையும் தெளிவாக காணுங்கள். இப்படி காண உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் வெறுமனே கடல் அலைகள் எழுப்புகின்ற இந்த ஓசை மீது கவனம் செலுத்தி தியானம் செய்யுங்கள். இப்படி கூறிய அம்மா உடனே தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். எல்லோரும் தியானத்தில் மூழ்கினார்கள். கடலின் அலைகள் இடைவிடாது கரை மீது மோதி அதை கழுவியபடியே இனிய ஓசையை பாடிக்கொண்டிருந்தன. மாலை வெளிச்சம் மறைந்து இரவின் வானத்து நட்சத்திர வெளிச்சம் தோன்ற ஆரம்பித்தது. கடல் பறவைகள் பகல் முடிந்து விட்டதை அறிவிப்பதற்காக பலவிதமான ஓசைகளை எழுப்பிக் கொண்டு கடற்பரப்பிலிருந்து வானத்தில் எழுந்து பறந்தன. ஸோ இப்போ எல்லாருமே அம்மா கூட சேர்ந்து கடற்கரைக்கு போகிறாங்க இல்லையா, ஒரு குழுவாக போகிறாங்க. அப்போது அந்த குரூப்பில் ஒருத்தருக்கு வயசானவரும், அவர் ஒரு 85 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப சமஸ்கிருதம், இலக்கணம் அந்த மாதிரிலாம் படித்து புலமை வாய்ந்தவர். அவரை பண்டித மகான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. எல்லாத்துக்கிட்டே சண்டை போடுவார், தான் தான் பெருசுங்கிற மாதிரி நிரூபிப்பார். நிறைய கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்கணும், ஏன்னா எனக்கு அதிகமான புலமை இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிரூபிப்பார். எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் புகழ்ந்து நம்மளை பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அமக்கலப்படுத்துவாராம். அப்போது அம்மா முன்னாடி ஒரு பெட்டி பாம்பாக அடங்கிடுவாராம். 3 வயசு குழந்தைய அவரை காமிச்சிட்டு ரொம்ப அடங்கி ஒடுங்கி பணிந்து அம்மா கிட்ட பவ்யமாக நடந்துப்பாராம். ஏன்னா அம்மா கிட்ட அவருக்கு பக்தி அதிகமாக இருக்குது. ஸோ அவர் நிறைய ஹடயோகம் பயிற்சிலாம் செஞ்சு உடல் வலிமையாக இருப்பாராம். 85 வயசு மாதிரி இருக்க மாட்டார். அப்போது ஒரு தடவை அம்மா கூப்பிட்றாங்க, அந்த கடற்கரை போயிட்டுருக்காங்களே. ஸோ அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரோ பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் போதுல அம்மா கூப்பிட்றாங்க அவரை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஓடி போகிறார். அம்மாவை பார்த்து அம்மா அவர் ஓடி போனதை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, நீ மற்றவங்க கிட்டலாம் பேசினல்ல, அதெல்லாம் அம்மா கேட்டுட்டு தான் இருந்தேன். உடனே அவர் தலையை கீழே குனிஞ்சிட்டு அம்மாவையே பார்த்துட்டே இருந்தாராம். அம்மா தன்னுடைய கையை அவர் 2 கையையும் சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையை அவர் வழுக்கு தலை போல். ஸோ அவருடைய தலையில் மிருதங்கம் பண்ணுவாங்களே, இந்த கொட்டுவாங்கல்ல, மிருதங்கம் கொட்டுற மாதிரி அவர் வழுக்கு தலையில தட்டி தாளம் போடுறாங்க. மகனே, உன்னுடைய நீண்ட 80 வருடத்தை இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டே, சமஸ்கிருத இலக்கணத்தெல்லாம் படித்து தர்க்க சாஸ்திரம்லாம் படித்து எப்படி இவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ண. ஸோ இனிமேலே நீ வேஸ்ட் பண்ணாத, இதை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க, எவ்வளோ தெரியல தலைகன்னு அதிகமாக இருக்கிற மாதிரி அம்மா தலையில் தட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோ தலையிலேருந்து நீ இதே எதுக்கு இறக்கவே இல்லையே, அவ்வளோ தலையிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே சரி, உனக்கு இப்போ வயசும் ஆகிட்டு, அதனால் தனியாக இதெல்லாம் செய்ய முடியாது, அதற்கு தான் அம்மா உன்னை சரிப்படுத்துறதுக்காக தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன், உன் தலை மீது மிருதங்கம் தட்டி ஸ்ருதி சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர் தலையில் தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேட்டுட்டு பக்தர்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. அப்போ பண்டிதர் மட்டும் சிரிக்கவே இல்லையா. அவர் ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சி இப்படி வெளுத்துக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ரப்பாக வச்சுருக்காரு. ஸோ அப்போ அம்மாவோடைய அம்மா, இது என்னோட அறியாமை தாம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அம்மா கிட்டே கேட்குறாரு. என்னோட அறியாமை தான், எல்லாம் என் தலைகணத்திலே வச்சுருக்கேன், தலையிலே வச்சுருக்கேன், இதயபூர்வமாக நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அம்மாவை பார்த்துட்டே இருந்தார். அம்மாவும் கொஞ்சம் உபதேசங்கள் சொன்னார்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாரு, தன்னுடைய தவறை உணர்றாரு. உடனே எல்லாருமே கடற்கரையே ரீச் ஆகிட்டாங்க. அப்போது அம்மா தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒருத்தர் கேட்காரு, அம்மா தியானம் செய்ய எங்களுக்கு தெரியாதுமா, அது எப்படி தொடங்குறதுன்னு தெரியல, எப்படி தியானிக்கணும்னு தெரியலை, அதை பற்றி கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாரு. தியானம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கடல் இருக்குல்ல, ஸோ இந்த கடலில் ஒரு பெரிய தாமரை மலர்ந்துருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் அந்த தாமரை நடுவில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதில் அமர்ந்திருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த தெய்வம் உங்களை பார்க்குது, உங்களை நோக்கி சிரிக்கிற மாதிரி, உங்களை பக்கத்தில் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணணும். அப்புறம் அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ஒவ்வொரு வடிவமாக நீங்கள் பாருங்கள். கண்கள் பாருங்கள், புருவத்தை பாருங்கள், இஷ்ட தெய்வத்துடைய மூக்கை பாருங்கள், உதடுகள், கன்னங்கள், நெற்றி, தலைமுடி, கிரீடம், கை, கால், பாதம் என அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்க முடியலை அப்படின்னா நீங்கள் வெறும் கடலை மட்டுமே பாருங்கள். கடலை மட்டுமே அதாவது கண்ணை மூடி கடலில் அந்த ஓசைகள் வரும் இல்லையா, அலைகளுடைய ஓசைகளை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது சொல்லிவிட்டு அம்மா கொஞ்ச நேரத்திலேயே கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்தில் போயிட்டாங்களாம். அப்போ பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து அம்மா கூட தியானம் பண்ணுறாங்க. சிறிது நேரத்திலேயே மாலை நேரம் வந்துருச்சு. அப்போ மாலை நேரம் வர வர கொஞ்ச நேரத்தில் இருட்டுது. இந்த நட்சத்திரத்தில் வானத்தில் தெரிய ஆரம்பிக்குது. கடற்கரை பக்கத்தில் அந்த பறவைகள் எல்லாமே பகல் முடியுது, இரவு ஆரம்பிக்குதுங்கிறத உணர்த்துகிற விதமாக ஓசைகளெல்லாம் எழுப்பிட்டு அதோடைய கூட்டுக்கு போகுது. ஸோ இருட்டுது அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாருமே அம்மா கூட சேர்ந்து அவங்க தங்கியிருந்த அறைக்கு போகிறாங்க திரும்பி. ஸோ இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் சாதனை, ஆத்ம சமர்ப்பணம், பக்தி இதெல்லாம் கலந்த ஒரு இது சொல்கிறாங்க. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது, இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, அம்மா அதாவது இன்றைக்கி உலகத்தில் மக்கள் பிறருடைய சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. பிறருடைய கவலையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் மகான்கள்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. மகான்கள் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகள் தானே. ஸோ அப்போ எல்லாருமே ஒன்றா தான் வரும். அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க, மகான்களும். இவங்க துக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் துக்கம் தான் வரும். ஸோ அதனால் மனிதர்களும் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பிறருடைய கவலையை தன்னுடைய கவலையை நினைக்கணும், பிறருடைய சந்தோஷமும் தன்னுடைய சந்தோஷமாக உணரணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அம்மா பக்தியை பற்றி சொல்லித்தராங்க. சாதனை இப்படி பண்ணணும், எல்லாமே இறைவனுக்கே சமர்ப்பண உணர்வோடு நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக அம்மா சொல்லித்தராங்க. அதுக்கடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே. ஓம் அமைதேஸ்வரியே நமக. நம சிவாயா.